أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லா வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இங்கே குளிமெரிக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல் ஜாமியத்துல் ஃபிர்தோசியா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர், நமது ஐஎஸ்சிடி நகர் மஸ்ஜிதுல் அன்பியாவுடைய இமாம் சகோதரர் ஷாஜஹான் அன்வரி அவர்களை இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே உங்களுக்கெல்லாம் அறிவுரைகள் வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஷேக் சையத் அலி ஃபைசி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை, நம்ம ஜம்மியாவுடைய பொறுப்பாளர்களை, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மாணவர்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு திரளாக வருகின்றிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால் இன்றைய தினம் நம்ம இந்த பள்ளியில் வைத்து இந்த மர்கஸிலே இவ்வாண்டு கோடைகால விடுமுறையை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய உயிரை விட மேலான நம்முடைய மார்க்கம், அந்த மார்க்கத்துடைய அடிப்படைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு நடத்தப்பட்ட அந்த வகுப்புகளின் இறுதியாக அதிலே தேர்வு பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மர்கஸை பொறுத்தவரையிலே இது மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இது புதிதல்ல. தொடர்ச்சியாக இது மாதிரியான நிகழ்ச்சிகள், குறிப்பாக மாணவ மாணவிகளை தயார்படுத்துகின்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிறார்கள், இவர்கள் தான் எதிர்கால சந்ததிகள். அவர்களுக்கு நாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த கல்வியை கற்பதனுடைய அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த பொறுப்பை உணர்ந்துதான் இந்த நிர்வாகிகள் இப்படிப்பட்ட ஒரு கல்வி வகுப்பை நடத்தியிருக்கிறார்கள். இந்த கல்வி வேறு எங்கும் கிடைக்காது. பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ இந்த கல்வியை பெற முடியாது, பெற விடமாட்டார்கள். தான் யதார்த்த நிலை. குறிப்பாக அரசு பள்ளிக்கூடங்கள், அந்நியர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள், நமது சமுதாயத்திலே நிறைய பேர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்,
அவற்றிலெல்லாம் இங்கே நாம் சொல்லிக் கொடுக்குறோமே இந்த உன்னதமான அல்லாஹை பற்றிய கல்வி, மறுமையை பற்றிய கல்வி, சொர்க்கத்தை பற்றிய கல்வி, நரகத்தை பற்றிய விஷயங்கள், நல் ஒழுக்கங்கள், சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும், மூச்சவர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், சக நண்பர்களோடு எப்படி பழக வேண்டும், இது மாதிரியான விஷயங்கள் வேறு எங்கும் போதிக்கப்பட மாட்டார். எந்த பள்ளிக்கூடத்திலும் எதிர்பார்க்க முடியாது, அரசாங்கத்திலே அறவே எதிர்பார்க்க முடியாது. மாற்று சமூகத்தவர்கள் நடத்துகின்ற அந்த கல்விக்கூடங்களிலே அறவே அங்கே பார்க்க முடியாது. நம் சமுதாயத்திலே உள்ளவர்களும் இதை அது ஒரு வெறுப்போடு அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு சில பள்ளிக்கூடங்களிலே பட்டும் படாமையும் தொட்டும் தொடாமையும் அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய சமூகத்துடைய நிலை. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் எதிர்கால சந்ததிகளுக்கு மார்க்கத்தை அடிப்படையிலிருந்து சின்ன பருவத்திலிருந்தே சொல்லிக் கொடுப்பதுடைய அவசியத்தை நாம் புரிய வேண்டும். குறிப்பாக நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிறார்கள் இந்த பருவத்தை தக்க வச்சு அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஊட்ட முடியுமோ அதை ஊட்ட வேண்டும், எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அன்பு சோழர்களை, இந்த அவையை பாருங்கள். இந்த அவையில் இது ஒரு கண்ணியமான அவை. மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அந்த படித்த அந்த மாணவர்களை, சிறார்களை, குழந்தை செல்வங்களை கண்ணியப்படுத்துவதற்காக, ஊக்குவிப்பதற்காக ஏற்பாடுபட்டது இந்த அவை. இந்த அவையில் நம்ம பார்க்குற முன்னால் சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. 8 வயசு 10 வயசு எல்லாம் 10 வயசு 15 வயசுக்குள்ள விட்ட பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. பின்னால் பாருங்கள், எல்லாம் சேர் கேஸுகளாக இருக்குது. சேர்லேயே இருக்கிறாங்க, வரிசையாக உட்காந்து எல்லாம் வயதானவர்கள், முதியவர்கள், வயது கடந்தவர்கள். இங்கே 2-3 பேர் கால் நீட்டிட்டு இருக்கிறாங்க, இங்கே 2-3 பேர் சாஞ்சி இருக்கிறாங்க. எல்லாம் மூத்தவர்கள், வயதானவர்கள். இவர்கள் சமுதாயத்தில் சின்ன பிள்ளைங்க, ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள பிள்ளைங்க. பின்னால் உள்ளவங்க அந்த ஸ்டேஜெலாம் கடந்து முதியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த வரம்பை தாண்டியவர்கள். இடைப்பட்ட சமூகத்தை எங்கே, இடைப்பட்ட சமூகத்தை எங்கே, இளைஞர்களை எங்கே, வாலிபர்களை எங்கே? அவர்களுக்கெல்லாம் இந்த கல்வி தேவையில்லையா? கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்கள் எங்கே? +2 முடித்தவர்களை எங்கே? கேட்க வேண்டும் அன்பு சோர்களே. இவர்களையெல்லாம் மதிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த ISCT நகரில் +2 பாஸான பிள்ளைங்கள் இல்லையா? கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் இல்லையா? அவங்களாம் எங்கே போனாங்க? மகரிப் தொழுகையில் நம்ம பார்த்தோம், 6-7 சஃப்புகள் இருந்தது, நிறைய இருந்தார்கள். சலாம் வாங்கின உடனே எல்லாம் பள்ளி காலி ஆகிட்டு போய்விட்டார்கள். வீட்டில் போய் என்ன செய்கிறார்கள்? இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. அத்தியாவசியமாக சில வேலைகள் இருந்தால் அது ஓகே. அவர்களுக்கு இந்த நேரத்தில் மகரிப் டு இஷா என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. அதிகமான மாணவர்களும் அங்கே போய் அரட்டை அடிக்கிறது. ஒன்றா அங்கே தெருல நின்று அங்கே நின்று செல்லை வச்சு நோண்டிகிட்டு இருப்பாங்க, அல்லது வீட்டில் போயிருந்து டிவி பார்ப்பாங்க, அல்லது என்ன மாதிரி செய்துட்டு இருப்பாங்க. இதுதான் இருக்கு. அந்த நேரத்தை அழகாக இந்த அவையில் செலவழிக்கலாம், கண்ணியமான அவையில். இந்த கல்வி தான் உண்மையான கல்வி. கல்வி 2 வகை என்பதில் சந்தேகமே கிடையாது. சில அறியாத கேஸுகள் என்ன செய்வாங்க, இல்லை மறுமை கல்வி துனியா கல்விலாம் கிடையாது, எல்லாம் ஒரே கல்விலாம். அது எப்படி ஒரே கல்வியாகும்? இந்த அவையிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்விக்கு ஈக்குவலான ஒரு கல்வி எங்கே இருக்கிறது? அந்த கல்வி கூட சேர்க்க முடியுமா? இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற மஜ்லிஸ், குர்ஆனை பற்றி பேசப்படுகின்ற மஜ்லிஸ், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸுக்கு நிகராக உலகத்தில் எந்த மஜ்லிஸும் கிடையாது.
எந்த கல்லூரியும் கிடையாது. எவ்வளோ பெரிய டிகிரிகளை வாங்கினாலும் சரிதான், அதெல்லாம் ரெண்டாம் தரமான கல்விதான். அதனால் பிரித்தே பார்க்க வேண்டும். இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இளைஞர்கள், எதிர்கால சமுதாயம், வாலிபர்கள், அவர்கள் முக்கியமாக டீனேஜ் என்று சொல்வார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு தடம் புரண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். பல சமூகங்களிலே அன்றாட செய்திகளில் நாம் பார்க்கிறோம். அவர்களால் ஏற்படுகின்ற சமூக கேடுகள், சமூகத்திலே மோசமான விளைவுகள். இன்னைக்கு கூட பார்க்குற இந்த அவர்களால் ஏற்பட்ட விளைவுகளின் காரணத்தினால், விபத்துக்களின் காரணத்தினால் கண்மூடித்தனமாக அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற காரணத்தில் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. இன்றைக்கு மாலையில் அந்த அறிவிப்பு வந்தது. என்ன அறிவிப்பு வந்திருக்கிறது? 18 வயசுக்கு மேலே யாரும் பைக் ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டுவார்களானால் அவர்களுடைய வாகனம் பறிக்கப்படும். அவர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 25 வயசு வரை அவர்களுக்கு சான்று என்ன செய்ய முடியாது, லைசன்ஸ் கொடுக்க முடியாது சொல்லலாம் போட்டிருக்காங்க. நல்ல பாருங்க, எதனால் அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்குது? கண்மூடித்தனமாக வாழ்க்கை. இன்னைக்கு பார்க்குற எத்தனை விபத்துகள் நடந்தாலும் இன்றைக்கு பார்க்குறோம், நம்ம பைக் ஓட்ட முடியல, கண்மூடித்தனமாக வாழ்கிறார். இதில் நம் சமூகம் விதிவிலக்கல்ல. நம் சமூகத்தில் எத்தனை ஆக்சிடென்ட்டுகள் ஆகி விபத்துகளிலே உள்ளாகியிருக்கிறார்கள். இதுதான் அந்த கல்வி கொடுக்கின்ற வழி. அந்த கல்வி காரணம் என்ன? அந்த அவர்கள் படிக்கின்ற அந்த பள்ளிக்கூடங்களிலே சரியான ஒழுக்க பயிற்சி கொடுக்கப்படவில்லை. அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டால் மட்டும் போதுமா? எந்த அரசு பள்ளிக்கூடத்திலே டிசிப்ளின் பற்றி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்களோடு எப்படி நடக்க வேண்டும், ஆசிரியரோடு எப்படி நடக்க வேண்டும், சக மாணவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற நல்லொழுக்கம் இல்லை. பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் பார்க்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு ஆசிரியர் அந்த ஒழுக்கத்தை பற்றி, நல்லொழுக்க அன்பான முறையில் அவருக்கு நல்ல பிள்ளையாக நடக்கணும், நல்ல ஒழுக்கத்தை பற்றி பேச தான் போவே என்று சொல்லிவிடுவான். அவரை எதிர்ப்பான். அது காது கொடுத்து காக்குமா, நான் கிளாஸை விட்டு எழுந்து போயிடுவான். ஆசிரியர்கள்லாம் பயந்து என் கூலிக்கு மாரடிச்ச மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களின் கல்லூரிகளையும் பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்க பாருங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்டேஜ் தாண்டி விட்டால், இவங்க 10ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்கள கையில் பிடிக்க முடியாது. நான் என்னுடைய அனுபவத்தில் 50 வருட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சின்ன பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலத்தில் போய் சொல்லிக் கொடுக்க ஆரம்பத்தில் இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளைங்க வருவாங்க, 5 வயசு வருவான், 6 வயசு வருவான், 7 வயசு வருவான், 5ஆம் கிளாஸ் பிடிக்கும், 6ஆம் கிளாஸ் இப்போ நல்லா வருவான், அதுக்கு போயிட்டுருப்பான். 8ஆம் கிளாஸ் தாண்டி ஆச்சுன்னா, இப்போ அன்னைக்காவது பரவாயில்ல, இப்போ தாண்டி ஆச்சுன்னா அந்த ஓதின பிள்ளைங்க திரும்பி கூட பார்க்க மாட்டான், சலாம் கிடையாது. இந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிறது வர எங்கன கண்டாலும் அஜர்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஜர்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளைங்களாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இவன் கொஞ்சம் நிமிந்த உடனே கண்டுக்கிடாமல் போயிட்டே இருப்பான். சலாமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. இப்படி சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அதனால் அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். இன்னைக்கு இவர்கள் பெரிய ஆளாகிவிடாது. இப்போ சின்ன பிள்ளைனால உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ஸ்டேஜ் தாண்டி பிள்ளையாதான் அவ்வளோதான், அதுதான் கதி. அதுக்கு பெற்றோர்கள் தான் அவர்களை தன் கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும், தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய மார்க்கம் கற்ற வீடுகளாக இருந்தாலும் சரிதான், பெரிய பண்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளை கட்டுப்படுத்துவது என்பது மிக கஷ்டமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகள் கூட. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது மாதிரியான கல்வி வகுப்புகளுடைய அவசியம் என்ன என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை. பாருங்க அன்பு சோர்களே, இந்த கால சூழ்நிலை இவ்வளவு எழுச்சி, ஒரு விழிப்புணர்ச்சி, இவ்வளவு பிரச்சாரம், இவ்வளவு கல்விக்கூடங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட பின்பு கூட சுமார் 40-45 ஆண்டுகளுடைய உழைப்புக்கு பின்னாலும் கூட இன்றைக்கு இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால், கடந்த காலங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 40 வருடங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தை பாருங்கள், எப்படி இருந்திருக்கும்? ஜீரோவாக இருந்திருக்கும். அல்லாஹ் தான் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். தில்க உம்மத்துன் கது ஹலத், அவர்கள் சென்று விட்டார்கள், அவர்களை பற்றி பேச முடியாது. அந்த சமூகத்தை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். நம் பாப்பா, நம்முடைய பாட்டா பூட்டான், அவங்களெல்லாம் எப்படி இருந்தது கிளம்ப முடியும் சிந்தி பாருங்கள். இவ்வளவு விழிப்புணர்ச்சி நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம்.
ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அந்த துவக்க காலத்திற்கு இந்த அதுக்கு பின்னால் உள்ள அந்த உழைப்பின் காரணத்தினால் இன்றைக்கு நிறைய மாணவிகளிடத்தில் மாற்றங்கள் வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அது போதாது என்று தான் சொல்லுகிறோம். நிறைய மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மதரசாக்கள் கிடையாது, மக்தப் மதரசா கிடையாது. நீங்கள்லாம் கடந்த காலத்து பெரியவர்கள் 70 வயசு 75 வயசு தாண்டியவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. அதெல்லாம் எப்படி ஓதினார்கள், குரான் அலிபையெல்லாம் எப்படி ஓதினார்கள் என்பது நமக்கு தெரியல. சிலர் என்ன செய்வாங்க, எங்கேயாவது இந்த வீட்லையாவது கிளவி இருந்திருந்தாங்கன்னா அங்கே போய் பலவையில் எழுதி பலவையில் ஓதினாங்க. ஒரு பலவை, பெரிய பலவை இருக்குது. இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் அப்படி தான் கிராமங்களில் ஓதிட்டு இருக்காங்க. பலவை இருக்குது, ஒரு பலவை செடிக்கு அந்த பலவையில் மாலாவை தடவாங்க, மாலாவை கரைச்சி அப்படி தடவாங்க. மாலான்னு தெரியுமா, இந்த வெள்ளை மலை மாதிரி அதை தடவாங்க. அந்த தடவிட்டு அதில் இந்த அரிசியை கரித்து அது இங்காக்கி அந்த இதை வச்சு எழுதுவாங்க. அந்த இதை வச்சு அப்படி எழுதி தான் அந்த காலத்தில் படிப்பாங்க. அப்போ புத்தகம் கிடையாது, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது காகிதா கிடையாது, அச்சடித்த புத்தகம் இல்லை. அப்படித்தான் அந்த காலங்களில் இருந்தது அன்புச்சோர்களே. ஆனால் எல்லா விஷயங்களும் படிப்புகள் இருந்தது. மார்க்கத்தை பற்றிய விஷயங்கள் இப்படித்தான் இருந்தது. அந்த காலத்தில் சுமார் 50 வருடங்களுக்கு முன்னால் வரை காயிதா என்று ஒன்று கிடையாது. அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுப்பதற்கு மதரசாக்கள் இல்லை நான் அறிந்தவரை. அதுக்கு பின்னாலே தான் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து தான் மக்தபுகளை துவக்கினோம், ஆரம்பித்தோம். மக்கள் மக்தபுடைய தேவையை சமூகம் உணர்ந்தார்கள். பிள்ளைகள் சாரியாக மக்தபில் வந்து படிக்க ஆரம்பித்தார்கள். இது நீண்ட வரலாறு. இது வரலாற்று பின்னணிகளை தெரிய வேண்டும் அன்புச்சோர்களே. தெரியாமல் இருக்கிறோம். அதனால தான் அதனுடைய முக்கியத்துவத்தை உணரலை நம்ம. எப்படி இருந்தாலும் அதனுடைய உழைப்புக்கு பின்னால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த சிறார்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி, மார்க்கத்தை குரான ஆரம்பத்திலிருந்தும் அடிப்படையான கல்விகளை கற்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு ஊட்டப்பட்டிருக்கிறது. மர்க்கத்துகள் அங்கே எல்லா மர்க்கத்துக்கும் நடக்கிறது. குறிப்பாக இந்த கோடைகால விடுமுறை நாட்களை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கும்போது நம்முடைய மர்க்கத்துகள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. சிறப்பாக ஏறக்குறைய நமது மாவட்டத்தில் மட்டும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நமது ஜம்மியாவில், நம்ம ஜம்மியத்து அல் குர்ஆன் வல் ஹதீஸ் நிர்வாகத்துக்கு கீழ் உள்ள மர்க்கஸ்களில் ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்ட மாணவிகள் படிக்கிறார்கள். 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த கோடைக்கால வகுப்புகளில் அவங்க சேர்ந்து படிக்கக்கூடியவர். ஏறக்குறைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். உதாரணமாக இருந்தால் நம்ம இந்த ஜம்மியாவில் நடத்தணும். நம்ம எல்லாக்குடியில் சஞ்சத்தில் ஜம்மியாவில் இந்த வருஷம் கோடைக்கால வகுப்புகள் நடத்தணும். அந்த கோடைக்கால வகுப்பில் 200 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கலந்துக்கிட்டார்கள். அவங்க சொன்ன மாதிரி, ஷேக் அவர் சொன்ன மாதிரி வயசு முதிர்ந்த பெண்களுக்கு தனியாக வகுப்பு நடந்து அவங்களும் என்ன செய்துட்டார்கள் கலதை. அவர் சொன்ன மாதிரி 70 வயது தாண்டியவர்களும் அந்த கலந்துக்கிறார். ரெகுலர் வகுப்பு இருக்கிறது, கோடைக்கால வகுப்புலையும் கலந்து கொண்டார்கள். 200 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் கலந்துருக்கிறார். அங்கேயும் நடத்தி முடிக்கப்பட்டது. அதே மாதிரி மஸ்ஜிதில் அஷ்ரஃபில் எடுத்துக்கிட்டால் பெண் பிள்ளைகளுக்கென தனியாக கோடைக்கால வகுப்பு. அங்கே எத்தனை 150 இருக்குமா? 150 இருக்குது. கணக்கு பாருங்க. அதே மாதிரி ஹவ்வா நகரில் மஸ்ஜித் சலாமாவில் அங்கே 100கணக்கான பிள்ளைகள் நினைச்சிருக்கிறார்கள், அங்கே படித்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் மர்க்கஸ் தௌஹீதில் நடந்துதான் பொறுப்பாளர் யார்? பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுதான் கொடுக்கப்பட்டது அங்கே. அதே மாதிரி தான் பல பகுதிகளில், ஆசாத் நகரில், அகமது கார்டனில், பல பகுதிகளில், எல்லா இடங்களிலும். இது நம்ம வட்டத்தில் இந்த ஏரியாவில். இதை தாண்டி மற்ற பகுதிகளுக்கு போனால் குளச்சல், திருவாங்கூர்லாம் சிறப்பாக நடக்கிறது. திருவாங்கூர்லாம் நம்ம மர்க்கஸில் 100கணக்கான பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். குளச்சலில், மார்த்தாண்டத்தில், இரவு புதிர் கடையில், வேறுக்கிழமையில், இந்த வாழ்வில் 1000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் நினைச்சாங்க. மக்தபுல் மதரசாக்கள் உருவாக்கூட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு இந்த பருவத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்கிறது.
எதிர்காலம் ரொம்ப மோசமான எதிர்காலத்தில் மோசமான கலாச்சாரங்கள், புது படிப்புகளெல்லாம் இப்போது ஒரு அறிமுகப்படுத்திருக்கான். புதுசாக என்னமோ பிள்ளைங்களை கேட்குறேன், +2 படித்த பிள்ளைங்க என்னடா கல்வி, எந்த காலேஜில் போய் சேர்றேன்னா என்னமோ ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறான். என்ன ஐயா என்னமோ ஐயா நம்ம நீங்களோ மூதாதைகளோ கேட்டிராத வார்த்தைகள் சொன்ன மாதிரி இன்னும் புது டெக்னாலஜியில் ஒன்று படித்து கொடுக்குறானா. அவ்வளோ சீரழிவுக்கான கல்விகள் அது சொல்கிறான். நவீன கல்விகளை அது பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் எல்லாம் செய்யலாம். இந்த கம்ப்யூட்டரில் போய் எத்தனை பேர் செத்து இருக்கிறான். கம்ப்யூட்டர்லேயே வாழ்ந்து அவனோட மூளை காஞ்சி போயிருக்கிறது, அவன் கண் பார்வை போயிருக்கிறது, காது செவடாக இருக்கிறது. நிறைய பேர் அதிலே இருக்கானா மூல வியாதிகள் வந்திருக்கிறது. இருந்து இந்த ஐடி சொல்லி எழுதுறாங்களா இல்லையா, ஐடியில் இருந்து அவனுக்கு மூல வியாதி, சூடு ஏறிடும். இந்த படிப்புடைய கெதி என்னங்க, எதுக்குங்க திங்கிறதுக்குள்ள படிப்புங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய பள்ளியில் இந்த படிப்புகளினால ஆகிரத்தில் சொர்க்கம் கிடைக்கவே கிடையாது. அடுத்து சொல்லலாம், அதோட கூட அல்லாஹ்வை பற்றிய கல்வி இருந்தாலே ஒழிய, அல்லாஹ்வை பற்றிய ஆகிரத்தை பற்றிய சொர்க்கத்தை பற்றிய நரகத்தை பற்றிய இந்த கல்வி இல்லாமல் இவன் ஏஐ இதெல்லாம் என்னத்தை படித்தாலும் சரிதான், அவன் வைத்து பிழைப்புக்காக வேண்டி பிழைக்கிறார்கள். அவள் தான் நான் கேட்குறேன் ஓப்பனாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த மார்க்கம் அல்லாஹ்வை பற்றிய கல்வி, ஆகிரத்தை பற்றிய கல்வி, மறுமையை பற்றி அல்லாத மற்ற கல்வியை எதற்கு கற்கிறார்கள்? அதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். கற்பதனுடைய நோக்கம் என்ன? அவன்கிட்ட கேள்வி, நீ எதுக்கு படிக்கிற? நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல இதை தவிர வேற ஏதாவது அவங்களால பதில் சொல்ல முடியுமா? பதில் இருந்தால் நமக்கு சொல்லட்டும், வேற எதுவும் கிடையாது. இல்லை இந்த கல்வியின் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு அடையணும், எனக்கு அல்லாஹ்வுடைய விருது கிடையாது, அது அங்கே ஒன்றும் இல்லையா? அந்த கல்வியை தான், அதை பற்றி ஒன்றுமே இல்லையே, எப்படி அதை பற்றி சொர்க்கத்தை அடைய முடியும்? நம்முடைய இலக்கு, நம் சமூகம் மற்ற சமூகங்களை போன்ற அல்ல, துனியாவையே நம்பி வாழக்கூடிய சமூகம் அல்ல. நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய நிலை இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கிறது. நின்ற நிலையிலே விழுந்துடுறான். அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான், இன்னைக்கா நாளைக்கான்னு. நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான். அடுத்த வாழ்க்கையை அடியெடுத்து வைக்க இருக்கக்கூடிய ஒரு சமூகம், நம்பி இருக்கக்கூடிய சமூகம் தான் இஸ்லாம் சமூகம். லௌகீகத்தை அடிப்படையாக கொண்ட சமூகம் அல்ல, மறுமையை நம்பியிருக்கக்கூடிய சமூகம். அந்த மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம் தான். அதற்கு தேவையானது எது? அதுதான் நமக்கு கை கொடுக்கும், அதுதான் மரண தருவாயிலே கொடுக்கும், அதுதான் மறுமையிலே கொடுக்கும், அதுதான் சொர்க்கத்தை பெற்று தரும், அதுதான் நரகத்தில் நமக்கு விடுதலை பெற்று தரும். இதை ஆணித்தரமாக நான் சொல்கிறோம், ஆணித்தரமாக நம்பி ஆக வேண்டும். இந்த கல்வி இல்லாவிட்டால், அல்லாஹ்வை பற்றிய அறிவு இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையை நாசம். அல்லாஹ்வை பற்றி தெரியாதவன் எப்படி ஒரு சொர்க்கத்தை பெற முடியும்? அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கல்வியை கொடுப்பது தான் நம்முடைய நோக்கம். அங்கங்கே இது மாதிரியான வகுப்புகளை நடத்து என்று சொன்னால் நடத்தி ஆக வேண்டும். இவர்களுடைய கல்வி இதில் போய் படிக்கக்கூடிய கல்விக்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன், அவனை எப்படியெல்லாம் ஒருமைப்படுத்த வேண்டும், அவனை எப்படி வணங்க வேண்டும், வணக்கம் என்றால் என்ன, வணக்கத்துடைய வகைகள் என்ன, இத்தனை விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க பக்குவப்பட்டால் தான் எதிர்காலத்தில் அவன் ஒரு இஸ்லாமிய சிந்தனை உள்ள இளைஞனாக அவன் மாற முடியும். இது நம் யார் மீது கடமை? நம் சமூகத்தின் மீது கடமை, பெற்றோர்களுடைய கடமை, தாய்மார்கள் மீது உள்ள கடமை. இந்த கடமையை நிறைவேற்றுவது கூடிய வழிகாட்டுதலை கொடுப்பது நமது கடமை. நம் ஜமாத் அதை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் முடிந்த அளவிற்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே அல்லாஹ் வெற்றியையும் தந்திருக்கிறார். நிச்சயமாக இப்படிப்பட்ட இந்த பணியிலே அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த மகத்தான இந்த பணியை செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களையும் பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்வாராக. இது மாதிரியான பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு பணி, சிறந்த பணி. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். உங்களிலே சிறந்தவர் குர்ஆனை கற்றவர், குர்ஆனை கற்றுக் கொடுக்கவர், அவன் தான் சிறப்பு. வேற எதையும் சொல்லலை சிறப்பு எந்த கல்வி. அப்படிப்பட்ட அந்த மகத்தான பணியை
செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. இதில் பங்கு பெற்று படித்த மாணவர்கள், மாணவிகள், முதியவர்கள், தாய்மார்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. எந்த கல்வியை தெரிந்தார்களோ கற்றார்களோ அந்த கல்வியை தங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் எனக்கும் கொடுத்தருவாராக என வேண்டி என்னுடைய இந்த வாழ்த்துரை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.